தனுஷ் சாரோட படமே ஏன்டா இவ்வளவு கம்மியான வியூஸ் போயிருக்கு. எப்பனா விஜய் சார் வந்து டிவிக்கு ஜெயிச்சு சிஎம் ஆயிருந்தாருன்னா நேரம் கரப்புறம் அவங்க எதிர்பார்த்தோட நல்ல ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா நல்ல படங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் ஆடியன்ஸ் தேட்டருக்கு போக ரெடி. ஆனா இங்க டிவிக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம இருக்குல்ல, ஆட்சி இஷ்யூஸ்னு போயிட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ மெஜாரிட்டி டிவிக்கு சப்போர்ட் இருக்க இளைஞர்கள் தான் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு சார் போகணும் முதல்ல அங்க. அந்த கேப்ல போய் தேட்டர்ல படம் பார்க்குற மைண்ட் செட் இல்லை. ஈவன் அது பயங்கரமான படமா இருந்தாலும் ஈவன் அவர் இப்போ விஜய் சார் கருத்து நான் சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்தே மீன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்தே அந்த எதிர்மறையான கருத்துக்களை ஃபேஸ் பண்ணி வந்த நடிகர்கள் இவர் ரொம்ப முக்கியமானவர். சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, போட்டினாங்க, விஜய் சாரோட போட்டினாங்க, அதெல்லாம் இருந்தாங்க. சூர்யா சார் ரொம்ப ஷார்ப்பாக கிளியர் கட்டாக இருக்கு. அப்புறம் சினிமாவில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஒரு சீரிஸ் வந்துச்சுலங்க, அந்த வேல் சிங்கம் வந்துச்சுல, எல்லாரும் சூர்யா சார் கொண்டாடினாங்கல்ல, ஈவன் கேட்டர்ஸுமே கொண்டாடினாங்கல்ல, அந்த மாதிரி படமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அதுக்கான மைண்ட் செட்காக வெயிட் பண்ணுறாங்க. மீன்ஸ் நான் சொன்னேன் லோகேஷ் சார் சொன்னாருன்னு சொல்லி சொன்னதாக தான் நான் கேள்விப்பட்டேன். மாற்றம் வருமா சார் அப்படின்னு ஒரு ஃப்ரேமில் பேசுகிறாராம்பா அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டது. நான் இப்போ வரைக்கும் பார்க்கலாம், பார்க்கவும் மாட்டேன். ஒரு சாதாரண படமாக லீக்கான மக்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு இல்லைங்க, விஜய் சாரோட படங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மோரல்ஸ் இதோட ப்ரெஷர்லாம் கடந்து சிஎம் ஆக்கிடுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி நோக்கி தான் நடந்துட்டு வச்சுங்களேன். பாசிபிலிட்டிஸ் நோக்கி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நடிகர் இந்த மாற்றத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத இந்தியாவும் சரி தமிழக மக்களும் சரி ஏற்றுக்கிட்டு எங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன பண்றாரு பார்ப்போங்கிற மைண்ட் செட் தான் மக்கள் இப்போ இருக்காங்க. திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காரு. பொதுவாக வந்துட்டு சினிமாவில் பல மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த அப்டேட் இந்த அப்டேட் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த சினிமாவில் என்னென்ன அப்டேட்டான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக தான் அருண் உதயன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. ஓகே. ஸோ பொதுவாக சினிமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கும் சினிமா. ஸோ அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சேஞ்ச் ஆகிட்டே போகும். அவ்வளோ கோடிக்கணக்கான காசு போட்டு படங்கள் எடுத்து ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் மக்களிடம் வரும்போது அந்த படம் வந்துச்சா அப்படின்னு பேச வேண்டிய படங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்கும், வரவேற்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இப்ப தமிழ் சினிமால. ஸோ அது எக்ஸாம்பிள் நம்ம இப்ப நம்ம தனுஷ் சார் மூவி கரை எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. இந்த கரையோட வரவேற்பு ஏன் இவ்வளோ லோ பட்ஜெட்டை தாண்டி எடுத்த ஒரு படத்துக்கு தனுஷ் சாரோட படமே ஏன்டா இவ்வளவு கம்மியான வியூஸ் போயிருக்கு அப்படி மக்களிடம் ஒரு இது இருக்குல்ல, என்ன காரணம் சார்? சிம்பிளுங்க, மக்கள் ரெண்டு மைண்ட் செட்ல இருக்கப்போ தியேட்டருக்கு போவாங்க. ஒன்று செம்ம ஜாலியாக இருக்கப்போ தியேட்டருக்கு போவாங்க. இந்த பொங்கல் டைம், தீபாவளி டைம், இந்த சம்மர் டைமுக்கு போவாங்க. அது மாதிரி ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தேட்டருக்கு போவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்குது மக்களுக்கு. தேட்டருக்கு போயிருக்கணும் மக்கள். எப்போனா விஜய் சார் வந்து டிவிக்கு ஜெயிச்சு சிஎம் ஆயிருந்தாருன்னா நேரம் கரப்படம் அவங்க எதிர்பார்த்தோட நல்ல ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா நல்ல படங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு டேரக்டர் செலிப்ரேட் பண்ணுறாங்க பயங்கரமாக. இவர் ஒரு வேல்யூவான டேரக்டர்னு சொல்லி ஒரு படத்தோட டேரக்டர் எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மீன்ஸ் படம் வந்துகிட்டு இருக்கப்பவே, படம் முடிச்சதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணலாம், அது செகண்டரி. படம் வந்துட்டு இருக்கப்பே அவரோட படத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ செலிப்ரேட் பண்றாங்கன்னா மக்கள் ஆடியன்ஸ் தேட்டருக்கு போக ரெடி. ஆனா இங்க டிவிக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம இருக்குல்ல, ஆட்சி இஷ்யூஸ்னு போயிட்டு இருக்குல்ல. ஸோ அப்போ மெஜாரிட்டி டிவிக்கு சப்போர்ட் பண்ணிருக்க இளைஞர்கள் தான் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு சார் போகணும் முதல்ல அங்க. அந்த கேப்ல போய் தேட்டர்ல படம் பார்க்குற மைண்ட் செட் இல்லை. ஈவன் அது பயங்கரமான படமா இருந்தாலும் அவங்க பார்க்க ரெடியா இல்லைன்னு நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப இது நடந்திருக்க கூடாது. ஒரு என்ன சொல்றது, பொருந்தாத நேரத்துல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த இஷ்யூ நடக்குது. ஏன்னா பாருங்க, தேட்டர் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் படம் நல்லாருன்னு சொல்றாங்க, தேட்டருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பார்த்தா இந்த எலெக்ஷன் பொலிட்டிகல் இஷ்யூ வந்துருக்கு. ஸோ அதனாலதான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது பாசிபிள் இல்லை. ஸ்டில் அந்த ரீரிலீஸ் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் அடங்குக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணா இந்த படம் நினைச்சதோட நல்லா போகுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே. ஸோ பொதுவாக ரீரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டான விஷயங்கள் மாறிடுச்சு. படங்கள் வருது, டக்குன்னு ரீரிலீஸ் பண்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம், ஏதோ ஒரு பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணா மக்கள் அதை பாக்குறாங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நாளைக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா இப்ப இருக்க படத்தை எதுக்கு ரீரிலீஸ் பண்ணணும்? அதுதாங்க, நல்ல படம்னு தெரியுது, மக்கள் பார்க்க ரெடி. ஆனா மைண்ட் செட் இல்ல, மக்களுக்கு மைண்ட் செட் இல்ல இப்ப. ஸோ அப்படி இருக்கப்ப கொஞ்சம் தள்ளி வரப்ப, குறிப்பா எப்போ ஒரு படம் ஓடிட்டு இருக்கப்பவே சினிமா ரசிகர்கள் கொண்டாடுறாங்களோ அப்ப அந்த படம் ஹிட் ஆயிரும் நான் சொல்றேன்.
அதுவும் தனுஷார் பண்ணியிருக்காருங்கிறப்ப அவர் சும்மா ஒரு கேரக்டர் பண்றேன்னு பண்ண மாட்டாரு. ஈவன் அது கமர்ஷியல் கேரக்டர் இருந்தாலும் அதுக்கு ஒரு சம்திங் ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுவார். நம்ம ட்ரெய்லர்ல பாக்குறப்பே தெரியுது வேற ஒரு அவதார் பண்ணியிருக்காரு அவர். அதே தோட்டம் தான், ஆனா சின்னதா பாடியை மாத்திருக்காரு, கொஞ்சம் வெயிட் போட்டுருக்காரு, ஜாலையெல்லாம் கொஞ்சம் ஆடானா இருக்குது, சீக்லாம் கொஞ்சம் வந்திருக்குது. ஸோ அதுல ஒரு விஷயம் பண்றாரு அவரு, அது நமக்கு தெரியுது இது ஒரு கேரக்டரா அவர் மாறிட்டாரு இந்த படத்துல. ஸோ அப்ப ஆக்டிங் வைஸும் சரி, டைரக்ஷன் வைஸும் சரி, சினிமாகிராஃபியும் சரி, இந்த படத்துல கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பொதுவாக இளைஞர்களுக்கு வந்து இப்ப சினிமால கமர்ஷியல் சினிமாவை தாண்டி கத்துக்கிறதுக்கு சில பேர் போறாங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க புதுசா, ஏன்னா ஓடிடி நிறைய படங்கள் பாக்குறாங்கல்ல, கம்பேர் பண்றாங்க இந்த லெவலுக்கு இது இருக்கா, ஓடிடில அந்த படம் எக்ஸைட் பண்ணுது, மாசம் 300 ரூபாய் கொடுத்து என்ன எக்ஸைட் பண்ணுது, நான் 300 ரூபாய் கொடுத்து தியேட்டருக்கே வர்றேன், எக்ஸைட் பண்றீங்களா என்ன அப்படின்ட்டு போறாங்க. சோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்குங்கிறப்ப அது மக்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியுதுங்கிறப்ப இப்ப மைண்ட் செட் இல்லைன்னு சொல்ற, பாக்குறதுக்கு மைண்ட் செட் இல்ல. சோ இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா படம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி சில பேர் சொல்ற விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். ஆடியோ லான்ச்ல தனுஷ் சார் எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து பேசிடுவாரு. முன்னாடி நடந்த விஷயத்த ஆடியோ லான்ச்ல அதுக்கு பதில் கொடுப்பாரு, நமக்கே தெரியும். அவர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றனாலதான் அவரோட படங்கள் கொஞ்சம் காலங்களா வந்து ரொம்ப ஹிட் ஆகுறது இல்ல, அவ்வளோக்கு தனுஷ் சாரோட படம் ரொம்ப லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானா? அந்த காரணத்தினாலதான் ரொம்ப லோவா போகுதா? இல்லங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவரு பிளான் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்றாரு. இதை நான் ரியாலிட்டி பேசணும்னா, ஒரு 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 மேம்பட்ட இடத்துல போய் ஒர்க் பண்ணிட்டோம், எலிட்டான இடத்துல போய் ஒர்க் பண்ணிட்டோம், அங்க நம்மளை பயங்கரமா வேல்யூ பண்றாங்க, அந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்குன்னு ஒன்ஸ் நம்ம மைண்ட் சென்ஸ் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் அவங்க சாதாரணமாயிரும். ஸோ அப்படி இருக்கப்ப அவர் ஸ்டில் தமிழ் சினிமால ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி நல்ல நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி பண்றாரு. அவர் நினைச்சா, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நினைச்சா ஒரு பிளாக் பஸ்டர் ஸ்கிரிப்ட்ல ஃபிக்ஸ் ஆகி பர்ஃபார்ம் பண்ணி ஹிட் கொடுக்க முடியும், அவருக்கு அது தெரியும். ஆனா இப்ப அவருக்கு அது தேவைப்படலன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஹாலிவுட்ல படங்கள் பண்ணிட்டும் இருக்காருங்கிறப்ப அதுல அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. நீங்க பாருங்க, ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்க. சாருக்கு ஆடியன்ஸ் இருக்கு, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்தியாக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும், வேர்ல்டு லெவலுக்கு ப்ரூவ் பண்றதுக்கான ப்ராசஸ்ல அவர் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப இங்க குவாலிட்டி படங்கள் பண்ணா போதும் இப்போதைக்கு அவர் மைண்ட் செட்டுக்கு நான் சொல்றேன். அவருக்கு நீட் இருந்துச்சுன்னா அவர் நினைச்சா அவரால் ஒரு பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் ஹிட் இங்க கொடுக்க முடியும். ஆனா இப்ப அவர் அந்த மைண்ட் செட்ல இல்லைன்னு நான் சொல்றேன். அது அவரோட பேச்சை வச்சு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஈவன் அவர் இப்ப விஜய் சார் அடுத்து நான் சொல்லுவேன், சின்ன வயசுல இருந்தே மீன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில வந்ததுல இருந்தே அந்த எதிர்மறையான கருத்துக்களை ஃபேஸ் பண்ணி வந்த நடிகர்கள் இவர் ரொம்ப முக்கியமானவர். இது ஒரு உடம்பா, இது நடிக்குதா அப்படின்னு ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கப்ப அதை ப்ரூவ் பண்ணி முடிச்ச ஒரு நடிகருக்கு இண்டஸ்ட்ரியில என்ன வேணா பண்ணிட முடியும். சாலிட் எதுக்கு சொல்றேன்னா, ஹேட்டர்ஸ் அப்போலேருந்தே சாருக்கு இருக்காங்க. அவங்க சார் என்ன பண்ணாலும் ஹேட் பண்ணி தான் இருப்பாங்க. மீன்ஸ் அந்த ஆடியோ லான்ச்ல பேசுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை ஹேட் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனா அதே அளவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இவங்க கேதர் பண்ணிருக்காங்கல்ல, கெயின் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவலுக்கு இந்த ஹேட்டர்ஸ் அந்த ஸ்பீச் அந்த மீம் ட்ரோல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஹேட்ரட் உள்ள ஒரு ஆக்டர் இவ்வளவு எஸ்டாப்ளிஷ்டா பவரா பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது, டவுன் ஆயிருவாங்க. ஒரு லெவலுக்கு மேல அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்டா அவளை ஹெல்ப் பண்ணிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல போயிருவாங்க. சில ஆக்டர்ஸ் நான் பேர் சொல்ல வரும்போது அவங்க டவுன் ஆகி நான் பாத்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்ப இவர் ஸ்டில் சஸ்டெயின் பண்றாரு, பவர்ஃபுல்லா ஆக்டரா இருக்காரு, இந்தியாவை ரெகனைஸ் பண்ணுது, வேர்ல்டு ரெகனைஸ் பண்ணுதுன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுக்கிறது இல்லைன்னு நான் சொல்றேன். அது அவர் பாதிக்கிறது இல்லை. கண்டிப்பா. சார் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு பட்ஜெட், ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு நம்ம எடுக்கிறோம். அப்போங்கும்போது ப்ரொடியூசரோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து என் படம் பிரம்மாண்டமா போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்க ப்ரொடியூசர்ஸோட இது வந்து ரொம்ப ஹிட்டான ஒரு ஹீரோ வச்சிட்டோம்னா என்னோட படம் வந்து ஹிட் ஆயிடும், அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. கதையோ அந்த விஷயங்கள்லாம் பாக்குறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. உண்மைதானா? ஒரு பெரிய படம் நான் பண்றேன்னா அதுக்கு எனக்கு பெரிய ஹீரோ தான் வேணும், இந்த சின்ன ஹீரோலாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைதானா? ஆமாங்க. ஏன்னா மக்கள் எதை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த நேரத்துக்கு சீசனல் பழங்கள் காய்கறிகள் சொல்லுவாங்கல்ல, இதை விளைய வச்சு டக்குன்னு ப்ராஃபிட் பார்த்துலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மக்களுக்கு இது மேலே ஆசை இருக்குங்கிற பட்சத்தை ஒரு பெரிய ஹீரோ படம் இருக்கு, ஒரு ஆக்ஷன் படமா இருக்கு, கமர்ஷியல் படமா இருக்கு, இந்த நேரத்துக்கு அது ஹிட் ஆகுது அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அதுலதான் அவங்க ரொட்டேஷன் பண்ண பார்ப்பாங்க. அதே சமயம் ஒரு சின்ன ஹீரோ வராங்க, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மணிகண்டன் சாரா இருக்கட்டும், சின்ன சின்ன ஹீரோஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரியோ பிரதரா இருக்கட்டும், எல்லாரும் வராங்க, அந்த ஸ்டோரிஸ் ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. சோ அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் வரதான் செய்யறாங்கன்னு நான் சொல்றேன். இந்த பட்ஜெட்டுக்கு இதுல ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா அதை பண்றாங்க. பெரிய ப்ரொடக்ஷன் உள்ள வராங்கிறப்ப பெரிய ஹீரோஸ் வச்சு அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். சின்ன ஹீரோஸ் வச்சு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான டைமோ டீமோ அவங்க கிட்ட இல்ல. அதுதான் விஷயம். மற்றபடி அவங்க நினைச்சா பண்ண முடியும். இப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சில ஒரு 6 ஹீரோ 7 ஹீரோ வச்சு படங்கள் பண்ண முடியும். குவாலிட்டி படங்கள் இயக்குநர்கள் இருக்காங்க, நடிகர்கள் தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கான மைண்ட் செட் இல்லை நான் சொல்றேன். இப்ப இது எனக்கு இந்த ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. நம்ம சொல்ற மாதிரி கமர்ஷியலாவே குட்டி குட்டி படங்கள், இப்போ குட்நெட் மாதிரி வரிசை நிறைய படங்கள் ஹிட் ஆகிட்டே இருக்கு. பெரிய நடிக்கிற படங்கள் எல்லாமே நல்ல பினான்சியலி என்ன சொல்றது ப்ராஃபிட் எடுக்குது. அதை தாண்டி பிளாக் பஸ்டர் ஆகுது. மணிவண்ணன் சார் எடுக்கிற படங்கள் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகுதுங்கிறப்ப அது கண்டினியூஸா ஆகுதுன்னா எல்லாரும் அந்த சைடு திரும்புவாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா எண்டாவது டே அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட் தான், அவ்வளவுதான் விஷயம்.
ஓகே சார். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ் சினிமால ஒவ்வொரு விஷயங்கள் மாறிட்டே இருக்குல்ல. ஸோ எங்களோட ஒரு பெரிய ஒரு டவுட் என்ன அப்டின்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, தமிழ் சினிமால மட்டும் அதுக்கு மாற்றம் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்டின்னு சொல்றாங்க. ஏன் தமிழ் சினிமாவோட ஒரு கதையோ, ஒரு படங்களோ வந்து அதர் லாங்குவேஜ்ல போய் அவ்ளோ வரவேற்பு வந்து சில படங்களுக்கு மட்டும் தான் குடுக்குறாங்க. ஏன் மத்த படங்களுக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க? மீன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் சரியா இப்போ வந்து இது பண்ண மாட்டாங்க இப்ப படங்கள். தமிழ் சினிமாவ ஆ, பொறுத்தவரைக்கும் ஆ. வந்துட்டு, இப்ப தமிழ் ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும் நான் கேட்கிற கேள்வி ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். அது வந்து எங் அ ஆடியன்ஸோட மிஸ்டேக்கா? இல்ல படமோட கதைகளா? அப்படிங்கிறது தெரியல. என்ன அப்படின்னா, இப்ப அதர் லாங்குவேஜ் ஒரு படம் வருது. ம். இப்ப ஒரு துரைந்தர் வந்துச்சு. ஸோ அது வந்து அவ்ளோ வரவேற்பு குடுத்தாங்க. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணாங்க. எஸ். அதே படம் இங்கே ஒரு பிரம்மாண்டமான தமிழ் சினிமா ஒரு படத்த நம்ம எடுக்கிறோம். அதே மாரி அங்க போய் நம்ம குடுக்கும்போது, இந்த வரவேற்பு ஏன் அங்க நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? அதாங்க. உயிரோட்டமா இருக்கணுங்க முதல்ல. ரெண்டாவது ஆடியன்ஸ் வந்து இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் ஏன் உலகம் முழுக்க எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்கன்னா, பேசிக் எமோஷன் ஏதோ ஒண்ணு அதுல இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஓகே. எல்லாரும் உள்ள எமோஷன் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப, துரந்தர்ல இருக்க எமோஷன் நமக்கு தெரியும். அவங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு மோட்ல போறாங்க. பாகிஸ்தான் அந்த இனவாதம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனிஹவ் அதுல இருக்க பேசிக் அந்த எமோஷன் இருக்குல்ல, அவன் ஹர்ட் ஆயிருக்கான். அதனால தான் அவன் லாஸ்ட் ஆனான் அப்படிங்கிற அந்த ஹர்ட் இருக்குல்ல, அந்த ஹர்ட் ஃபீலிங் குடுத்துறாங்க எல்லாருக்குமே. அது நம்ம பாகிஸ்தானை எதிர்க்கிறோம், சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கலாம் தாண்டி, இவன் கஷ்டப்பட்டிருக்கான்டா, இவனுக்கான பதில் வேணும், இவன் வந்து ரிவெஞ்ச் எடுத்தா தான் கரெக்டா இருக்குங்கிற ஒரு 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 பாதிப்பை ஸ்கிரீன்ல இருந்து நமக்கு கடத்திடுறாங்க. அது ஒன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது எந்த ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, மொழிகளை தாண்டி அது ஹிட் ஆகும் நான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா. காந்தாரா ஒர்க் அவுட் ஆகலையா? இந்தியா ஆச்சு. இந்தியா முழுக்க ஆச்சு இல்ல. ஸோ அந்த எமோஷன் தான், அந்த எமோஷனை ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மக்கள் அதை ஏத்துக்க ரெடி. அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகாட்டி அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருந்தாலும் சரி, மக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ம். ஏன்னா இல்லாத ஒண்ணு நம்புறது தான் மக்கள் தெரிஞ்ச தியேட்டருக்கு வர்றாங்க. ஸோ அதை நீங்க நம்ப வைக்கிறது தப்புன்ட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்ப ஃபிக்ஷனல் படங்கள் எவ்வளவு படங்கள் சூப்பர் ஹீரோஸ் படங்கள் வருது அப்படி ஒன்று உலகத்துல இல்ல, அது பாசிபிளே இல்ல. அப்படி இருக்கப்பவும் ஏன் இவ்வளவு மணி ரொட்டேஷன் அதுல தான் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதை நம்ப வைக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்கல்ல, அதை அதுல ஒரு எமோஷன் வச்சு, சிஜியை வச்சு, கேரக்டர்ஸ் வச்சு, பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ப வைக்கிறாங்கல்ல. ஸோ அதை நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் அந்த படம் ப்ராஃபிட் நோக்கி நகருமே தவிர, மற்றபடி நீங்க கஷ்டப்பட்ட எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா கிடைக்காது. அந்த ஒர்க்கை நீங்க மேஜிக்கை ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும், அப்பதான் அது நடக்கும். ஓகே சார். ஸோ அடுத்த நம்ம ரொம்ப கரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் கருப்பு. ம். ஸோ கருப்போட அப்டேட் என்ன? எப்ப ரிலீஸ் ஆகுறது டேட் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. படம் எப்படி வந்திருக்குமா சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. உங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு கருப்புக்கு? சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ம். எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, போட்டினாங்க, விஜய் சாரோட போட்டினாங்க, அதனால இருந்தாங்க. சூர்யா சார் ரொம்ப ஷார்ப்பாக கிளியர் கட்டாக இருக்கு. அப்புறம் சினிமாவில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன், கமர்ஷியல் படங்கள் அடுத்து கொடுக்க போறேங்கிற மூணு இருக்க மாதிரி நமக்கு படங்கள் பார்க்குறப்ப தெரியுது. கண்டிப்பா. ஸோ அப்போ அதுவும் படத்தோட இயக்குனர் பாலாஜி சார் வந்து சொல்லிட்டாப்ல, இப்போ வந்து எலெக்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு, மக்கள் கொஞ்சம் செட்டில் ஒன்று ஆகட்டும், அப்புறம் நாங்கள் ப்ராப்பராக இதை வந்து ட்ரெய்லர் ஆகட்டும் இல்லை ப்ராப்பர் விஷயங்களை ரிவீல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டீம் மக்கள் கிட்ட ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு, ப்ராப்பரா கொடுக்கறதுக்கு மக்களோட மைண்ட் செட்டுக்காக வெயிட் பண்றாங்கிறப்ப அந்த படம் குவாலிட்டியான படமா தான் இருக்கும் நான் நம்புறேன். இப்போ கண்டிப்பா. நம்ம கரை பேசணும்ல, கொஞ்சம் தப்பான நேரத்துல முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு ஆமா, அப்படின்னு. ஆமா. ஸோ அது பார்த்துட்டாங்க, இண்டஸ்ட்ரியே பார்த்துருச்சு. ஸோ அப்ப அவங்க வெயிட் பண்றாங்க, இது ஒரு நல்ல ஜாலியான படம், ஏதோ ஒரு ஒரு ரொம்ப அழகான எனக்கு தெரிஞ்ச சில நடிகர்லாம் ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ரொம்ப ஜாலியான ஒரு படமா இது இருக்கும். சூர்யா சார் ஃபேன்ஸ் இல்லைன்னா கூட இந்த படம் பிடிக்கும். ஒரு சீரிஸ் வந்துச்சுலங்க, அந்த வேல் சிங்கம் ஆமா, சீரிஸ்லாம் ஆமா, வந்துச்சுல, ஆமா. எல்லாரும் சூர்யா சார் கொண்டாடினாங்கல்ல, கண்டிப்பா. ஈவன் ஹேட்டர்ஸுமே கொண்டாடினாங்கல்ல, அந்த மாதிரி படமா தான் இது இருக்க போகுது. ம். ஸோ அப்ப அதுக்கான மைண்ட் செட்காக வெயிட் பண்றாங்க. ஸோ ஓகே. அந்த வகையில இந்த படம் குடும்பமா திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் உறுதியா இருக்கும். ஸோ கருப்போட ஒரு விஷயமா நாங்க கேட்கிறோம். கருப்பு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சில பேரோட நாலேஜ் எப்படின்னா கடவுள் சம்மந்தப்பட்டு போகுமா, சில பேர் அரசியல் சம்மந்தப்பட்டு போகுமா, சில பேர் வந்து இது என்று மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன மாதிரி ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? அதாங்க எப்படி எங்க சுத்தியுமே ஒரு ரெவல்யூஷன் நடந்ததாங்க அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த காலகட்டத்துக்கு ஸ்டோரிக்குள்ள அது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி ஒன்று உள்ள நடக்கணும். அது கதாபாத்திரத்துக்குள்ளேயோ இல்ல மக்கள்கிட்டயோ நடக்கிற மாதிரியான திரைக்கதைகள் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா மக்கள் புரட்சிக்கு ரெடி ஆயிட்டாங்கிறதா அதை காட்டுது. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த கருப்புங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் நம்ம பழக்கப்பட்டு போன வார்த்தை, பெரிய விஷயமா இருக்கட்டும், கருப்பு கருப்பு ஆடை கருப்பு சட்டை அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், கருப்புங்கிற கடவுள் இருக்கு, கருப்பு சாமிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது மண்ணோட கடவுள், அந்த கிராமங்களோட எல்லைச்சாமின்னு சொல்லக்கூடிய கடவுள். ஸோ இதுல நீங்க வந்து இல்லாத ஒரு விஷயத்தை பூத்துறாங்க, மதங்களை பூத்துறாங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாருக்குமே கருப்புங்கிற தெய்வம் பிடிக்கும்ல. இப்ப எந்த மதம் சார்ந்த நபர்களா இருந்தாலும் கிராமங்களை கிராஸ் பண்றப்ப எல்லைச்சாமி இருக்கப்ப கையெழுத்து கொடுத்து தானே போவாங்க. இது அந்த கிராமத்தை காக்க வந்து ஒரு மனுஷனோட அடையாளம் இது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ அப்ப அந்த கருப்புங்கிற விஷயம் இது கரெக்டா தான் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது மத அடையாளத்துக்குள்ள வரவே வராது. அது சார் போட்டிருக்க ஆடையா இருக்கட்டும், ஒரு ஆடுற விஷயங்கள், கருப்பு அந்த கையில கத்தி வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாருல, ஸோ இது முழுக்க முழுக்க கடவுள் சார்ந்த, மீன்ஸ் அந்த மண்ணோட கடவுள் சார்ந்த, அது ஏதோ ஒரு இம்பாக்ட் படத்துக்குள்ள இருக்கதான் போகுது. அது மத அடையாளத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அது தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை.
ஓகே. ஸோ கருப்போட ஆடியோ லான்ச்லயே வந்துட்டு நெறைய விஷயங்கள் நெறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுல டைரக்டர் ஒருத்தர் அவர் பேசினது வந்துட்டு என்னன்னா, எனக்கு மதுரையில தான் அந்த ஆடியோ லான்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. பர்ட்டிகுலரா ஏன் அவர் போய் மதுரையில தான் அந்த ஆடியோ லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு? அதாங்க. இப்ப அது சென்னையிலயும் பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒர்க் அவுட் கூட ஆயிருக்கலாம். ம். ஆனா அந்த மண்ணும் மண் சார்ந்த மக்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஒரு பீரியட் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி மதுரை அந்த படம் இந்த படம் மதுரை சார்ந்த படங்கள் நிறைய வந்துச்சு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆ. ஒரு சர்டன் பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா கண்டென்ட்டை புழிஞ்சு எடுத்துட்டாங்க. மதுரைனாலே போர் அடிச்சு போச்சு. மீன்ஸ் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா மதுரையில மக்கள் பேசுற ஸ்லாங் இருக்குல்ல அது வந்து இன்டர்நெட்ல ட்ரோலா மாறிடுச்சு. ஓகே. அந்த இழுத்து பேசுவாங்கல்ல என்ன சொல்றது இயல்பா பேசுற விஷயம் ஒன்று இருக்குல்ல அது மக்களுக்கு ட்ரோல் கன்னடா மாறுற அளவுக்கு கண்டென்ட் புழிஞ்சிட்டாங்கன்னு சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்து டோட்டல் எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. மதுரை கண்டென்ட்ல இருந்து டோட்டலா வெளில வந்துட்டாங்க. இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி. ஸோ அப்ப இங்க அந்த படம் கதைக்களம் வந்து அங்க சார்ந்து இருக்கப்ப அங்க இருக்க மக்களை கொண்டாடணும். அங்க இருக்க மக்களும் படம் பார்க்கறனால படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா நீங்க சென்னை சார்ந்து இல்ல திண்டிவனம் விழுப்புரம் இந்த மீட்டருக்குள்ளே படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்றது திருவள்ளூர் அந்த சார்ந்த படங்கள் கதைக்களம் வச்சு எடுத்துட்டு இருக்கீங்கன்னா மக்கள் அங்க இருக்க மக்களும் பாக்குறாங்க. அப்ப எப்பதான் மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது கிராமத்து மக்கள் எப்பதான் திரைப்படங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால. ஸோ அப்ப அதுக்கான ஆப்ஷனா அந்த படம் வருதுன்னா உங்களுக்காக அந்த படம் உங்களை செலிபிரேட் பண்ணாதான் அந்த படம். ஸோ அப்ப இந்த ஆடியன்ஸ் இங்க வைக்கிறோம் நீங்க கொண்டாடுங்க இங்க இருந்து ஹப் பரவட்டும் அந்த வைப் பரவட்டுங்கிறது தான். ஸோ மதுரையில இந்த ஆடியன்ஸ் வச்சதை விட சிறப்பான சாய்ஸ் வேறு எதுவுமே இல்லை நான் சொல்லுவேன். சூப்பர் சார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எல்லா மக்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இருக்க சினிமால இந்த விஷயம்லாம் என்னடா நடக்கும்? இந்த விஷயங்கள்லாம் மாறுமா? இது எதனால நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை அவங்களுக்கு நான் கேட்டேன். அதையும் தாண்டி எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன். எப்பயோ வர வேண்டிய ஒரு படம் இன்னும் தடைப்பட்டு ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ என்ன இதுக்கடுத்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உறுதி ஆகணும். நான் இதை ப்ரௌடாக சொல்லுவேன். நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல இப்போ வரைக்கும். மீன்ஸ் நான் சொன்னேன் லோகேஷ் சார் சொன்னாருன்னு சொல்லி சொன்னதாக தான் நான் கேள்விப்பட்டேன். மாற்றம் வருமா சார் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்ல பேசுறாராம்பா அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டது. நான் இப்போ வரைக்கும் பார்க்கல, நான் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு ஜனநாயகம் படத்தை ஸ்க்ரீன்ல தான் பார்க்கணும். இந்த லீக் விஷயங்கள் நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அதை பேச வச்சு நான் பேசவும் மாட்டேன். ஸோ அப்படி இருக்கப்ப ஜனநாயகம் படம் தேட்டர் ரிலீஸ் ஆகணும். நான் தேட்டரில் போய் அதை பார்க்கணும். கண்டிப்பாக அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ரகிள் தாண்டி சொன்னதை செஞ்சாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு தானே அந்த படம் நடிச்சிருக்காரு. ஈவன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்திருந்தா எலெக்ஷன் பெரிய இம்பாக்ட் உண்டாக்கிக்கூடிய படம் தான் அது. நமக்கு தெரியுது, அவங்க பேசுறப்பே தெரியுது. பயங்கரமா ரெவல்யூஷனரியா படங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் இன்னும் பயங்கர வேலையை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ இந்தியாவில எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு, இளைஞர்கள் உருவாக்கிட்டாங்க, ஒரு நடிகர் இந்த மாற்றத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிறத இந்தியாவும் சரி தமிழக மக்களும் சரி ஏத்துக்கிட்டு எங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே என்ன பண்றாரு பாப்போங்கிற மைண்ட் செட் தான் மக்கள் இப்ப இருக்காங்க. ஸோ அப்ப பாருங்க மக்களும் ரெடி. சிஎம்ங்கிற மேட்டருக்கு மக்களும் ரெடி. ஓகே நம்ம ஓட் பண்ண மாறி பண்ணோம், எனிகோ இவருக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு, ஓகே பார்ப்போம் அப்படின்னு மக்கள் அடாப்ட் ஆயிட்டாங்க. அப்ப நீங்க டிவிக்கு ஃபேன்ஸை பாருங்க, விஜய் சாரை கொண்டாடுவாங்க, அவங்க விஜய் சாரோட ஃபேன்ஸ், அவங்க அரசியலுக்கு வராரு அதுக்கும் சப்போர்ட் பண்றாங்க, ஓட் பண்றாங்க, ஜெயிக்க வைக்கிறாங்க, படத்தை ஹோல்ட் பண்றாங்க. இப்ப மக்களோட இணக்கத்தோட ஓகே ஒரு சிஎம் தான் நாங்க பாக்குறோம், இந்த நாட்டுல என்ன பண்றாரு பாக்குறோம்னு சொல்லி இருக்க மக்களோட விஜய் சார் ஃபேன்ஸ் சேர்ந்து இந்த படத்தை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். ஸோ படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியை விட இப்ப ரிலீஸ் ஆனாதான் பயங்கரமா இருக்கும் நான் சொல்றேன். ஓகே. இந்த லீக் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சுல்ல, எல்லாத்தோட ஒரு விஷயம் என்ன, லீக் வந்து நிறைய பேர் பார்க்கலன்னு சொன்னாலும் ஓகே, பார்த்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. ஆனா இது எலெக்ஷனுக்காக எடுத்த ஒரு படம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதையும் தாண்டி லீக் ஆகிருக்கு. ஒரு சில விஷயங்களை வந்து சோசியல் மீடியா வைரலாக பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன சீன் வந்துச்சு, என்னென்ன டைலாக் வந்துச்சுங்கும் போது இதெல்லாம் தாண்டி மக்கள் மறுபடியும் வந்து லீக்கான ஒரு படத்தை பார்த்த படத்தை எப்படா நம்ம தேட்டர்ல பார்க்கறது அப்படின்னு போய் பார்ப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எப்படி சொல்றது, இது சாதாரண படமா லீக் ஆனா மக்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு இல்லைங்க, இது விஜய் சாரோட படங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச மோரல்ஸ் இதோட ப்ரெஷர்லாம் கடந்து சிஎம் ஆக்கிடுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி நோக்கி தான் நடந்துட்டு வச்சுங்களேன், பாசிபிலிட்டிஸ் நோக்கி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சிஎம் அவர் சொன்னது இது என்னோட கடைசி படம்னு, அப்படிப்பட்ட படம் லீக் ஆனா கூட நீங்க நினைக்கிறீங்களா தாத்தா பாட்டிலாம் உட்காந்து வீட்டுல பாத்துட்டு இருப்பாங்க லீக்கான படத்தைன்னு? அவங்களுக்கு தேட்டர்ல தான் பார்க்க பிடிக்கும். ஸோ அப்ப அவர் சிஎம் ஆயிட்டாருங்கிறப்ப, பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நடந்து சிஎம் ஆயிட்டாருங்கிறப்ப, அவர் சொன்ன மாதிரி கடைசி படம் நடிச்சிருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ண விடல, சிஎம் ஆயிட்டாரு, இப்ப ரிலீஸ் பண்றாரு, அவரோட ஆட்சியில ரிலீஸ் பண்றாருங்கிறப்ப அதை எப்படி மக்கள் மிஸ் பண்ணுவாங்க, எப்படி தவற விடுவாங்க? ஈவன் விஜய் சாரோட ஹேட்டராகவே இருந்தாலும் இந்த கதை தெரிஞ்சதுதான் மெஜாரிட்டி பேருக்கு. சில ஆட் ஆன் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம், ஆனா இந்த கதை தெரிஞ்சதுதான். நம்ம பகவந்த் கேசரியோட பேசிக் லைன் தானே நம்ம சொல்றாங்க. ஸோ அந்த படம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மீட்டர்ல இது தமிழ்ல பண்றாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுங்க, மக்கள் கண்டிப்பாக தியேட்டர்ல பார்ப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களா விஜய் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு தான் அவர் வந்து இவ்வளவு மெஜாரிட்டி வாங்கினாரு? இல்ல, வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த பையன் ஏதோ பேசுறாப்புல, ஏதோ வந்து நிக்கிறாரு, கடைசியா ஒரு மீட்டர் பேசினார்ல, ஒரே ஒரு தடவைன்னு சொன்னார்ல, அதுல விழுந்துட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. எதுக்கு சொன்னா பிடிச்சிருக்குங்கிற, இவ்வளவு கொள்கையில தாண்டி அரசியலை தாண்டி ஒரே ஒரு தடவைங்கிறப்ப மக்கள் விழுகிறாங்கல்ல. ஸோ அப்ப விஜய் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு தான் அவர் வந்து இவ்வளவு மெஜாரிட்டி வாங்கினாரு? இல்ல, வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கு, ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த பையன் ஏதோ பேசுறாப்புல, ஏதோ வந்து நிக்கிறாரு, கடைசியா ஒரு மீட்டர் பேசினார்ல, ஒரே ஒரு தடவைன்னு சொன்னார்ல, அதுல விழுந்துட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. எதுக்கு சொன்னா பிடிச்சிருக்குங்கிற, இவ்வளவு கொள்கையில தாண்டி அரசியலை தாண்டி
அதுக்கு ரீசன் என்னன்னா சாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். ஸோ அந்த பிடிச்சிருக்குங்கிற விஷயம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிறப்ப அவரை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க மக்கள் ஆசைப்படுவாங்க. ஓகே எதிர்பார்க்காத விட பயங்கர பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் இந்த படம் பண்ணும், உறுதியா பண்ணும். ஓகே